கோவையில் நிலம் வாங்கிய விவகாரம் குறித்து பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார். அதாவது, என் மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் மூலம் நிலம் வாங்கியுள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார். நிலம் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்தி வருகிறேன் என்றும் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இந்த விவசாய நிலம் கோவையில் வாங்கினது பற்றி திரு அண்ணாமலை கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் இக்கரை போல்வாம்பட்டி கிராமத்தில் 6 ஏக்கர் 5.5 சென்ட் இடம் வாங்கியதாக அண்மையில் அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அறிக்கைகள் வெளிவந்தது. இந்த சூழல்ல அது தொடர்பான விளக்கத்தை பாஜக முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் IPS அதிகாரியுமான அண்ணாமலை வெளியிட்டிருக்கார். அதாவது, தன்னுடைய வி த லீடர்ஸ் என்ற அறக்கட்டளை சார்பாக பல்வேறு இயற்கை சார்ந்த விவசாய முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாகவும் அது தொடர்பாக ஒரு விவசாய நிலத்தை வாங்கியுள்ளோம். அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு இது தொடர்பான பத்திரப்பதிவான நடந்திருக்கு. இது தொடர்பாக 40,59,220 ரூபாய் செலுத்தி வங்கி கடனுடன் இணைத்து இந்த இடமானது வாங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான பிரதமர் திட்டத்தின் கீழ் கடன் வசதிக்காக ஒரு விண்ணப்பத்தையும் பதிவு செய்திருக்கிறேன். இது தன்னுடைய சேமிப்பிலும் மனைவியுடைய சேமிப்பிலும் கடனாக இந்த இடத்தை வாங்கி இருப்பதாகவும் இதில் இயற்கை சார்ந்த முன்னெடுப்புகளை எடுப்பதற்கான இந்த இடத்தில் நாங்கள் செய்திருக்கோம். அதே சமயம் தன்னுடைய குடும்பமும் மற்றும் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த இடமானது வாங்கப்பட்டிருக்குது. முழுவதுமே அரசுடைய அரசு தாள் மற்றும் முத்திரை தாள் அடிப்படையில் அனைத்து திட்டத்தின்படி கட்டணங்களை சரியாக செலுத்தி தான் வாங்கி இருக்கிறோம். பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. அதற்கு நாங்கள் பதிலளிக்க தேவையில்லை. இந்த இடம் வாங்கியது குறித்தான தகவல்களை இவைதான் என்று ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கார். தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த சூழல்ல இந்த இடம் எப்படி வாங்கப்பட்டது, எதற்காக வாங்கப்பட்டது, எந்த தொலைநோக்கில் இடம் வாங்கப்பட்டது என்ற விவரங்களை இந்த செய்தி குறிப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.